ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு தீங்கு செய்தால் தீங்கு செய்யப்பட்டவரும் தீங்களித்தவரும் ரப்புக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். கேள்விகளுக்கு உண்டு. இப்படியெல்லாம் இருக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மேலான கருணையை அடியார்கள் மீது பொழிவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அவன் கருணை காட்டுவான், அவன் கருணை பொழிவான். அவன் அடியார்கள் மீது அந்த நேரத்தில் கருணையை காட்டி கருணையை பொழிந்து சுவனத்தில் நுழையச் செய்வான். அவன் கருணை வெளிப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய பெயரை துவக்கமாக வைக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹ், அதைத் தொடர்ந்து அர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அவனுடைய கருணையின் வெளிப்பாடாக தன் பெயரை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அதுபோல அடியார்கள் புகழ வேண்டும் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை தன்னை வெளிப்படுத்தும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டு எந்த ரப், எந்த ஆலம் உடைய ரப் என்று கேட்ட ரப்புல் ஆலமீன் சொன்ன ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை கருணையின் வெளிப்பாடாக ரப்புல் ஆலமீன் அந்த தன்மை கொண்ட வார்த்தைகளை அல்லாஹ் அங்கே வைக்குகிறான். எனவே உலகத்திலும் அல்லாஹ் கருணை காட்டுகிறான், கருணை காட்டிக் கொண்டிருக்கிறான். ஆகிரத்திலும் அல்லாஹ் கருணை காட்டுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஒரு ஹதீஸை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார்கள். அமர்ந்திருந்த நபிகள் நாயகம் அவர்கள் திடீரென்று சிரித்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? கடவாய் பற்கள் தெரிகின்ற அளவு நபிகள் நாயகம் சிரித்தார்கள். நபிகள் நாயகத்துடைய சிரிப்பை சஹாபிகள் கண்டால் ஆனந்தமடைவார்கள். அதுவும் கடவாய்ப்பற்கள் தெரிகின்ற அளவிற்கு சிரித்தார்கள். இந்த சிரிப்பை கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் மா யضحك بأبي وأنت وأمي, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நபியே, உங்களை சிரிக்க வைத்தது எது? எதனால் நீங்கள் சிரித்தீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மட்டில்லா மகிழ்ச்சி கொள்வார்கள் தெரியுமா சஹாபாக்கள்? இந்த சிரித்த உடனே உமர் நாயகம் கேட்டாங்க, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நபியே, தாங்கள் எதற்காக சிரித்தீர்கள்? உங்களை சிரிக்க வைத்தது எது? கடவாய்ப்பற்கள் தெரிகின்ற அளவிற்கு சிரித்தீர்களே என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் நடக்கக்கூடிய அடியானுக்கும் அல்லாஹிற்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை எங்கள் சஹாபிகளுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கிறார்கள். நாளை கியாமத் நாளில் அல்லாஹுக்கு முன்னாடி ரஜுலானி மின் உம்மத்தி ஜஸயா பைன யதி ரப்பில் இஸ்ஸத்தி, அல்லாஹுக்கு முன்னாடி ரெண்டு அடியார்கள் மண்டிட்டு அமர்வார்கள். அமர்ந்தவர் அந்த ரெண்டு பேர்களில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் சொல்வார், இறைவா குதுனி மதுலமத்தி மின் அகி, இந்த அடியான் உலகத்தில் வாழ்கின்றபடி எனக்கு அநீதம் செய்து விட்டால் அதற்கு இப்பொழுது நீ பரிகாரம் கொடுக்க வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் உலகத்தில் செய்த அநீதிக்கு அங்கே நீதத்தை கேட்கிறார் அந்த அடியார். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இவருடைய அமல்களை எல்லாம் எடுத்துக்கொள் அவரிடம் கொடுத்து விடுவார். யார் குற்றம் சாட்டினாரோ குற்றம் சாட்டியவரின் மீது குற்றம் சாட்டப்பட்டவருடைய அமல்களை எல்லாம் குற்றம் சாட்டியவருக்கு கொடுக்கப்படும். மீண்டும் அவர் சொல்வார், இறைவா இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன அடிப்படையில் அவர் எனக்கு அநீதம் செய்தார், இன்னும் இருக்கிறது அவர் செய்த அநீதம், அவர் செய்த அநியாயம், அவர் செய்த துரோகம் எல்லாவற்றையும் சொல்வார். அப்ப அல்லாஹுவே சொல்வான் அவரிடத்தில், நீ என்ன செய்ய போகிறாய்? அப்ப அவர் சொல்வார் அந்த அடியார், லம் யபக ஷைஉன், இறைவா என்று எதுவுமே இல்லையே கொடுப்பதற்கு, என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று அவர் சொல்வார். அப்படியானால் அந்த குற்றம் சாட்டிய முதல் நபர் சொல்வார், அவரிடத்தில் தருவதற்கு நன்மை இல்லாத போது என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் மீது சுமத்தாட்டுவாயாக என்று அந்த அடியார் மீண்டும் ரப்பிடத்தில் சொல்வார்.
சொன்ன நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டு வந்த நபிகள் நாயகம் ஃபபக்கா ரசூலுல்லாஹ் அழுது விட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு அடியான் மீது குற்றம் சாட்டிய பொழுது அந்த அடியானிடத்தினுடைய அமல்கள் எல்லாம் இவருக்கு கொடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் குற்றம் சாட்டப்பட்டு அவரிடத்தில் அமல் இல்லாத போது அவருடைய பாவத்தை எல்லாம் இவர் மீது அல்லவா சுமத்தாட்டப்படுகிறது. இப்படி சொன்ன நபிகள் நாயகம் சொன்னார்கள், அன்றைய நாளையில் யாராவது யார் மீதாவது தன்னுடைய பாவச்சுமையை சுமக்க மாட்டார்களா என்று ஒவ்வொரு மனிதர்களும் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நாள் அந்த நாள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுதுவிட்டு சொன்னார்கள், யாரும் யாரையும் பார்க்க முடியாத ஒரு நாள், தன்னுடைய சுமைகளை சுமப்பதற்கு, பாவச்சுமைகளை ஏற்றுக்கொள்வதற்கு, யாராவது நன்மைகள் தருவதற்கு யாராவது இருக்க மாட்டார்களா என்பதையெல்லாம் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட நேரம் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அழுது கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து சொன்னார்கள், அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய கிருபையுள்ள ரஹ்மான், அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன். அதனால தான் நாம் அடிக்கடி சொல்லணும், அல்லாஹும் இரஹம்னா பிரஹ்மத்திக யா ரஹ்மர் ராஹிமீன் ரமலான்ல சொல்றோம் இல்லையா, அது நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு துவாரையும். கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனை எங்களுக்கு நீ கிருபை செய்வாயா. அல்லாஹ் அங்கு கருணை காட்டுகிறான். அந்த குற்றம் சாட்டியவர் இப்படி இவருடைய குற்றம் சாட்டப்படைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தாட்டப்படும் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா அந்த குற்றம் சாட்டியவரை சொர்க்கத்தில் உள்ளே ஒரு இடத்தை பார்க்க சொல்வான். இர்ஃபா ரஸக், உன் தலையை உயர்த்தி ஊந்துர், இதோ பார் என்று சொல்வான். அவர் உள்ளே சொர்க்கத்துக்கு உள்ளே ஒரு இடத்தை பார்ப்பார். பார்த்தபோது சுப்ஹானல்லாஹ், அங்கு மிக பெரும் ஒரு மாளிகை, பிரம்மாண்டமான மாளிகை, மிக பெரும் ஒரு மைதானம், அந்த மைதானத்தில் தங்க மாளிகை, முத்துக்களால் பதிக்கப்பட்டு வைத்திருக்கிற சுவர்கள் எல்லாம் அழகாக தோன்றும். அந்த சுவர்களையும் அந்த மாளிகையையும் பார்த்து அவர் கேட்பார், யா ரப்பி, இறைவா, லிமன் ஹாதில் கஸ்ர், இந்த கோட்டை யாருக்கு? ஐயு நபியின் ஹாதா, எந்த நபிக்கு இந்த கோட்டை? ஐயு சித்தீக்கின் ஹாதா, எந்த சித்தீக்கின்களுக்கு? ஐயு ஷஹீதின் ஹாதா, எந்த ஷஹீதுக்கு இந்த கோட்டை என்பதையெல்லாம் அந்த அடியார் அல்லாஹ்விடத்தில் கேட்பார். சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கோட்டையை, மைதானத்தையும் கோட்டையையும் பார்த்துவிட்டு அவர் பிரமிச்சு போய் அல்லாஹ்விடத்தில் கேட்பார், இது யாருக்கு? அவன் அல்லாஹ் சொல்வான், கிரயம் கொடுத்தவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லுவார். இந்த கோட்டையை எந்த அளவிற்கு நாம் கிரயம் கொடுத்து வாங்க முடியும்? யார் இதை வாங்க பெறுபவர் என்று கேட்பார். அவன் அல்லாஹ் சொல்வான், நீ கூட வாங்கலாம் என்று சொல்வான். நீ கூட வாங்கலாம், உன்னால் கூட வாங்குவதற்கு தகுதி உண்டு என்று அல்லாஹு தஆலா தன் கருணையை வெளிப்படுத்தி அந்த அடியாருக்கு ஒரு வெகுமதியை கொடுப்பார். எப்படி ரப்பே? அப்ப அல்லாஹ் சொல்வான், சுப்ஹானல்லாஹ், கத் அஃபூக அன் அஹீக, உன் சகோதரனை நீ மன்னித்தால் அந்த கோட்டையை பெறலாம் என்று அல்லாஹ் சொல்வார். உடனே அவர் சொல்வார், இன்னி கத் அஃபௌது அன்ஹு யா ரப்பி, அவரை நான் மன்னித்து விட்டேன். யாரின் மீது குற்றம் சாட்டினாரோ, யார் உலகத்தில் தனக்கு அநீதம் செய்தார் என்று சொல்லி அவர்களை எல்லாம் பெற்றாரோ, தன் பாவத்தையும் அவர் மீது சுமத்தினாரோ, அப்படிப்பட்டவரை இந்த சூழ்நிலைக்கு நிறுத்தப்பட்ட பிறகு அல்லாஹ் தன் கருணையை வெளிப்படுத்தி இப்படி ஒரு காட்சி அவருக்கு காண்பித்து கொடுத்து அதை பெறுவதற்குண்டான வழிகளையும் அல்லாஹ் வகுத்து, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான், நீ வாங்கலாம் என்று சொன்ன பொழுது எதை கொடுத்து வாங்குவது? உன் சகோதரனை மன்னித்தால் அதை வாங்க பெறலாம், நீ உள்ளே பெறலாம் என்று சொன்ன பொழுது அவர் சொல்வார், இறைவா, நான் என் சகோதரனை மன்னித்தேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையாளன் தன் கருணையை அங்கே வெளிப்படுத்துவான். ஹுல் பியதி அஹீக ஃபதுகுலுல் ஜன்னா, நீயும் சொர்க்கத்துக்கு போ, உன் சகோதரனை அழைத்து போ என்று அல்லாஹ் சொல்வான். நீனும் செல், உன் சகோதரனோடு செல். எந்த சகோதரன் மீது நீ குற்றம் சாட்டினாயோ, எந்த சகோதரனுடைய பாவத்தை, உன் பாவத்தை சுமத்தினாயோ, எந்த சகோதரனுடைய நன்மையெல்லாம் நீ எடுத்துக்கொண்டாயோ, அந்த எடுத்துக்கொண்ட சுமத்தாட்டப்பட்ட அந்த சகோதரனுடைய கரம் பிடித்து நீனும் சொர்க்கத்திற்கு செல் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மிக பெரும் கிருபையை, அவன் கருணையை அங்கு வெளிப்படுத்தி என்னுடைய அடியார், என்னுடைய உம்மத்தாகிய என் உம்மத்தில் உள்ளவருக்கு அல்லாஹ் கருணை வெளிப்படுத்தி சுவனத்திற்கு அழைத்துச் செல்லும்படி சொல்வான், சுவனத்தில் சேர்ப்பான் என்று சுந்தர நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வை சஹாபிகளுக்கு மத்தியில் சொல்லி காட்டினார்கள் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி அடியார்களுக்கு மத்தியில் உண்டான
பிரச்சனைகளிலும் கூட ரப்புல் ஆலமீன் தன் கருணையை வெளிப்படுத்துவான். அதல்லாமல் மற்ற சில மனிதர்களிடத்தில் தன் கருணையை வெளிப்படுத்துவான் என்பதும் கூட வேறு ஹதீஸ்களிலும் வரலாறுகளிலும் நம் கணக்கிடைக்கிறது. கேள்விகளுக்கும் கேட்பான், அவனுடைய கருணையும் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அவன்தான் அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன். அல்லாஹ் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக.